இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேங்க. அவருக்காக இன்றைக்கி கேக் பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக சொதப்பலாயிருச்சு. அது என்னென்னு லாஸ்ட்டில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கோதுமாவும் கொக்கோ பவுடர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் சளிச்சிட்டு. இந்த கேக்கு நான் 2 முட்டை எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு எக் ஒயிட் மட்டும் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொடிச்சு வச்சுக்கிற சர்க்கரையை எடுத்து அது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா கோதுமை வந்து 1 கப் ஃபுல்லாக எடுத்திருந்தால் 3/4 பங்கு அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா பீட் பண்ணிவிட்டு தலைகீழாக கவுத்தும்போது பார்த்திங்கன்னா அந்த பீட் பண்ண எக் ஒயிட் வந்து கீழே விழுகாமல் இருக்கணும். இது கூடவே எடுத்து வச்சுருந்தா 2 எக் எல்லோவையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக குக்கிங் ஆயில், அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் வச்சு ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேங்க. சூப்பர் சாஃப்டான கேக் வந்து கிடச்சிருச்சுங்க. ஆனால் விப்பிங் க்ரீம் மட்டும் தான் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. அதனால் எனக்கு இந்த மாதிரி தான் வந்திருந்தது. பார்க்குற கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்தது. ஆனால் இது வந்து விப்பிங் க்ரீம் தான். கேக்கை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐசிங் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா 2 முந்திரி எடுத்து ஹார்ட் ஷேப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக முந்திரி எடுத்து 2-3 கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாமே ஒயிட்டாக இருக்கிறதால ஒரு ரோஸ் மட்டும் எடுத்து அதோட பெட்டல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான், சூப்பராக ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்தது. அந்த விப்பிங் க்ரீம் மட்டும் உருகாமல் இருந்ததுன்னா கேக் சூப்பராக இருந்திருக்குங்க. ஃபைனலாக ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருந்தது. பார்க்குறக்கு நல்லா இருந்தது, சாப்பிட்றக்கும் நல்லா இருந்தது. ஆனால் விப்பிங் க்ரீம் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இந்த ரோஸோட பெட்டல்ஸையும் சாப்பிட்டிங்களான்னு யாரும் கேட்காதீங்க. அது டெக்கரேஷனுக்காக மட்டும்தான், எம்டியாக ஒயிட்டாக இருக்குன்னு மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். கேக் சாப்பிடும்போது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் கேக் மட்டும் தான் எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வந்து சிம்பிளாக கேக் ரெடி பண்ணிட்டேங்க. நீங்கள் யாரெல்லாம் கேக் ரெடி பண்ணி இந்த மாதிரி சொதப்பியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.